ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/4/2025 அதாவது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, கரிநாள், கீழ்நோக்கு நாள். இன்னைக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்கு. சாயந்தரம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை. யமகண்டம் பதிலில் 10:30லேருந்து 12. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சுபகாரிய பேச்சுக்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம். குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்னைக்கு கிழக்கு சூலம், அதனால கிழக்கு பக்கம் நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. ஆனால் கிழக்கு பக்கம் போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சுபகாரிய பேச்சுக்கள், இல்லைனாக்க ஏதாவது ஒரு விருந்துக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம்னாக்க அதுக்காக தான் பரிகாரம்னு ஒன்று வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்ன அப்படின்னா கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு போயிடுங்க, அற்புதமான பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். மேஷ லக்னம், இருப்பு 2 நாழிகை 20 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:31 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு இரவு 11 மணி 6 நிமிடங்கள் வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 மணி 2 நிமிடங்கள் வரை அஸ்வினி, அதன் பின்பு இரவு 11:24 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 12:45 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு இரவு 9:40 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:31 மணி வரை நாகவம், அதன் பின்பு பிற்பகல் 12:19 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு இரவு 11 மணி 6 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:24 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1 மணி 2 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பின்பு இரவு 11:24 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்னைக்கு திங்கட்கிழமை. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க மனதில் உள்ள குறைகள் கவலைகள் நீங்கி சந்தோஷமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறணும் அப்படின்னா இஷ்டிகாலம். இந்த இஷ்டிகாலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக பிரதமைன்னா நம்ம இதில் இந்த பாட்டியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடுத்த நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள். அந்த பிரதமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. சுபகாரிய பேச்சுக்கள், மற்றபடி நல்ல காரியங்கள் இதெல்லாம் செய்யப்படாது அப்படின்னா. அப்போ செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன செய்யணும் அப்படின்னா பூஜை புனஸ்காரங்கள், ஒரு ஹோமங்கள், இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் இல்லை ஒரு மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மந்திர ஜபம்னா எல்லாருமே சமஸ்கிருதம் தான் நினச்சிக்கிறாங்க. தமிழில் எவ்வளோ இருக்கு. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, முருகனை அப்படியே கூப்பிடுங்க. சரி உங்களுக்கு இது வேணுமா சமஸ்கிருதம், ஓம் கம் கணபதியே நமக, எது வேணாலும் சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய உட்காந்து சொல்லுங்க ஒரு 108 தடவை. டைம் கிடைச்சா 1008 தடவை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இந்த இஷ்டி காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு மந்திர ஜபம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் அதிகமாக கிடைக்கும். புரியுதா? சுபிக்ஷங்கள் அதிகமாக கிடைக்கும். முதல்ல இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் டக்குன்னு முடியறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. கரிநாள் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். சுவாமி பூஜை பண்ணுறதுக்கும் கரிநாளுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதா? ஸ்லோகம் சொல்கிறதுக்கும் மந்திரம் சொல்கிறதுக்கும் கரிநாளே எதுவும் கிடையாது. ஆக இந்த மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இஷ்டி காலத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுனாலே நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு கவலைகள் எல்லாமே போய் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்குங்க. நவநாயகர்களின் கிரக நிலைகள். மேஷ ராசியில் சூரியன் சந்திரன், ரிஷபராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் இழுத்து விட்டுக்காதீங்க. கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இன்றைக்கும் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே இழுபறி ஆகும், ராமராஜா படம் மாதிரி. அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கும் அயன சயன பவஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அதேபோல் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்குண்டான வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நேற்றுக்கு ரொம்ப ஜமாச்சிங்களா இல்லையா? அற்புதமான நாள் இன்னைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் உயர்வுகள் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வியாபாரம் லாபகரமாக மேன்மைகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அதேபோல் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அந்த விஷயத்தில் இன்னைக்கு நீங்கள் சில வேலைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். உறவினர்களின் திடீர் வருகையால் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கிற கவலைகள் சுத்தமாகவே போயிடும்.
ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துடுறார். அதனாலே ரொம்ப ஓரளவுக்கு நேற்றுக்கு எப்படி ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் வேலைபளு குறையும், தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கோஷ்டி பூசல்கள் மறையும், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆஃபீஸ் முடிஞ்சு இல்லை வெளியில போயிட்டு வரும்போது முடிஞ்சோன்னா வந்து அந்த 2 சாக்லேட்டை ஒன்று சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னாலே நீங்க உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க. கரெக்டா? கண்டிப்பா நிறைய பேர் அப்படிதான். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் எனக்கு நிறைய பேர் தொலைபேசி மூலமா பேசுறீங்க. என்னன்னா ஆரோக்கியம் இன்னும் சீராகலன்னு. எப்படி சீராகும்? கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானமா செயல்படணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் கூடுதல் கவனம் தேவைப்படும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா, நேற்றுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தீங்களா? ஜாலியா ஜிம்கானா? அப்படிதான் இன்னைக்கும் ஜாலி தான். களத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் சக நண்பர்களின் ஆதரவு அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகிர்வுணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. எதுல? உடல் ஆரோக்கியத்துல. மற்றபடி கடன் சுமை குறைவதற்கு ஒரு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். புதிதாக உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஆற்றல் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். ஓரளவுக்கு இன்னைக்கு மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் தெளிவாக பேசுவீர்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். திடீரென ஆன்மீக பயணங்களில் உங்கள் நாட்டம்
அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விருப்ப ஓய்வு கேட்டிருந்தீர்கள் என்றால் அது இன்றைய தினம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்னைக்கு அற்புதமா இருக்கார். புதுசா உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கூடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். வங்கி கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தியை விட இன்னைக்கு கொஞ்சம் சூப்பர்னே சொல்லலாம். நேத்திக்காவது கொஞ்சம் குழப்பத்தோட சந்தோஷமா இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க உடனே சொல்ல வேண்டாம் சந்தோஷமா குழப்பமா இருப்பீங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா தான் இருப்பீங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். சந்தோஷமான ஒரு செய்தி அதிகாலையிலேயே உங்களுக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதேபோல் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குழந்தைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். அதேபோல் இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, கம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. இதில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஒரு 11 தடவை சொல்லிட்டு இல்லை அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.